பார்த்து போக கூடாது. என்னடா கண்ணு தெரியலையா? எருமை, நாய, பன்னி வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? பரவாயில்ல, எடுத்த துண்டு துண்டா போட்டுருவேன். ஐயோ, போயிருவான்னு பார்த்தா நிக்கிறானே. ஐயோ, முறைக்கிறானே. ஐயோ, வரானே. அடிச்சு அடிச்சு விடுவானா? இப்பவே ஒண்ணுக்கு வருதே. வணக்கண்ணே, பார்த்து போங்கண்ணே. என்ன சொன்ன? எருமை, கழுத, பன்னி, நாயா? இது மேல ஏற்றிக்கூடாது பாருங்க. இப்ப எனக்கு அடிபட்டதை பத்தி கூட நான் கவலைப்படல. உங்களுக்கு அடிபட்ட கூடாதுன்னு நீங்க நல்லா இருக்கணும். மன்னிச்சுக்கண்ணே. அடிப்பான்னு பார்த்தா சலாம் அடிச்சுட்டு போறானே. இப்படின்னு தெரிஞ்சா கூட கொஞ்சம் திட்டிருப்பானே. மயக்கமா கலக்கமா. இந்த பீனோ எல்லா வாத்தியார்களும் முன்னாடி படி வச்சிருக்க. சீட்டை கிழிச்சு விடுற ராஸ்கோலு. என்ன சீட்டு கிழிக்க போறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே கிழிய போற பாரு. அது வேற ஒண்ணு இல்ல சார், நம்ம வாத்தியார்களுக்கு பாடத்துல டவுட் சந்தேகம் வந்துருச்சா, அத உங்ககிட்ட கேட்கணும்னு நிக்கிறாங்க. தமிழ் வாத்தியார நீங்க கேளுங்க. நட்பு அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் பகிர்க. நட்பு. நண்பனே நண்பனே நண்பனே, அதனால் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே. எருமை மாடு, சாணி, இதை தவிர நீ வேறு எதை கண்டாய்? தீனோ, அதையா பேசுற? அடுத்த கேள்வி கேளுங்க. புதுமை பெண் பற்றி பாரதி கூறியதென்ன? பெண் பொன்னொன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை. என்னென்று நான் சொல்லலாகுமோ? ஏனென்று நான் சொல்லலாகுமோ? நீ மேய்த்த மாட்டை நான் மேய்க்கவில்லை, நான் படித்த படிப்பை நீ படிக்கவில்லை. என் அருகில் எருமை இருந்தால் மேய்த்திருப்பேன். என் அருகில் கம்பு இருந்தால் அடித்திருப்பேன். தீனோ, நீ திசு மிஸ்ரே. எருமை பாட்டு, உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? இவன் தான் எருமை பாட்டி, நான் தான் ஹெட் மாஸ்டர். இல்ல இல்ல, இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்கலன்னு பொய் சொல்றான். இன்னையில இருந்து உங்களுக்கு சம்பளம் 100 ரூபாய் கூட. உங்களுக்கு 100 ரூபாய் வேணுமா? பியூன் வேணுமா? 100 பிஏபிடி பிடிச்ச பியூனோ, நீ இன்னையில இருந்து திசி மிஸ். என்னென்ன கவலையோட உட்கார்ந்துருக்க? அதை ஏன் கேக்குறம்மா? அந்த டூப்ளிகேட் ஹெட் மாஸ்டர் பையன் ஏன் ஹெட் மாஸ்டர் வேலையை திருடினதும் இல்லாம பியூன் வேலையும் பறிச்சுட்டாமா. கிட்டவா, ஒரு யோசனை சொல்றேன். தூக்க வியாதி வந்த மாதிரி நடி, தப்பு பண்ணவனா அடி. தீத்துறேன். இந்திராணி கண்ணு, அத்தராத்தில கொஞ்சிட்டு இருக்கீங்க. காரணம் இருக்கே. இனிமே நமக்கு பயமே இல்ல. அந்த ஒரிஜினல் சுப்பிரமணியம் இல்ல, அவன் சீட்டை கழிச்சு வீட்டு கழிச்சிட்டேன். இனிமே எப்பவும் நான் தான் ஹெட் மாஸ்டர். ஐயோ, ஆள் மாறாட்டம் பண்ணி அடுத்த வேலையை அமுக்குனல்ல. ஆமா, சொன்னா 4வது படிச்ச நீ ஹெட் மாஸ்டர் வேலைக்கு ஆசைப்பட்டல. தப்பே பண்ணாத என்ன வேலையை விட்டு எடுத்தல்ல. அவர் அடிக்காதீங்க. தப்பு பண்ணது நான் தாங்க. 4ஆம் கிளாஸ் படிச்சவரை ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க. ஆள் மாறாட்டம் பண்ண சொன்னது நான் தாங்க. அவரை விட்டுடுங்க. ஒவ்வொரு பொண்டாட்டியும் புருஷனுக்கு நல்ல புத்தியத்தான் சொல்லணும். இல்ல இந்த மாதிரி தான் அடி கிடைக்கும். ஐயோ, படிச்சு போ. கரஸ்பாண்டையா கேளுங்க, வாத்தியார்களே கேளுங்க, வாத்தியார் பொண்டாட்டிகளே கேளுங்க. வாத்தியார்களுக்கு சம்பளம் 100 ரூபாய் கூட கொடுத்தேன். அதுக்காக நேத்து ராத்திரி வீடு புகுந்து என்னை நொங்கு நொங்கு நொங்கி அடிட்டு அடிச்சுட்டாங்க. இந்த நியாயத்தை கேளுங்க ஐயா. நான் உங்களை அடிச்சுதா? எனக்கு அப்பப்போ தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது, என்னமோ நிஜம்தா. அதுக்கு போய் நான் உங்களை அடிக்கலாமா? ஹெட் மாஸ்டர் சார், நான் உங்களை என்ன சொல்லி அடிச்சேன்? அதான்ப்பா, நான் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் இல்ல. நீ ஏன் ஒழுங்கா ஹெட் மாஸ்டர் வேலை பாக்குறேன்னு அடிச்ச. நீ வந்ததுல இருந்து குழந்தைங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுன்னு அடிச்ச. தங்கச்சி, அண்ணே, அந்த டேப் ரிகார்ட கொஞ்சம் தட்டி விடுமா. இவர் வண்டவாளத்தை எல்லாரும் கேட்கட்டும். அவர் அடிக்காதீங்க. தப்பு பண்ணது நான் தாங்க. 4ஆம் கிளாஸ் படிச்சவரை ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க. ஆள் மாறாட்டம் பண்ண சொன்னது நான் தாங்க. ஒரிஜினல் சுப்பிரமணி,
நாளை இருந்து நீங்க தான் ஹெட் மாஸ்டர். அப்படியா? இப்ப கேட்டுக்குங்கய்யா, உங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே இன்னொரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நான் ஹெட் மாஸ்டர் ஆகல, என் பேரை மாத்திக்கிறேயா. மாணவமணியிலே நேத்து சொல்லி கொடுத்த பாடம் ஞாபகம் இருக்கா? மறந்திருப்பீங்க. இன்னைக்கு புதுசா நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறேன். யாரது? காப்பி அடிக்கிறது தப்பு, கரெக்டா எழுதிருவீங்க. நான் சொல்றத அப்படியே எழுதிக்கங்க. அப்ப நான் பாடத்தை ஆரம்பிக்கட்டுமா? இப்ப புதுசா ஒண்ணு கத்து கொடுக்க போறோம்னு சொன்னல, அதுதான். ஆ இம் மா அம்மா. சொல்லுங்க. மே இல்ல, அம்மா. எல்லாம் சேர்ந்து படக்கூடாது. அம்மா. ஒவ்வொருத்தர சொல்லுங்க. சரி, அடுத்த வர. இது என்ன? இது இதுல ஒரு கொம்பு போட்டா என்ன? கொம்பு போடக்கு என்ன கொம்பு ஆட்டுறீங்க? இது நல்லா இல்ல. என்ன சில மாணவமணி எல்லாம் காணா? அங்க யாரு பேடு பாக்குறது? மாருதி, தப்புப்பா தப்பு. நாகராஜா, அவனை கவனிச்சுக்க. யாரு டய திங்கிறது? இது ஸ்கூல், அதெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. என்ன டூப்ளிகேட்? என்ன இதெல்லாம்? ஏய், நீ 6 அறிவு மனுஷனுக்கு தான் சொல்லி கொடுக்குற. இந்த 5 அறிவை நான் 6 அறிவாக்க போறேன். அத கிண்ணி புக்குல போட்டு உலகம் பூரா என் பேர் வர போகுது. இப்ப பாரு மாருதி, அந்த புத்தகத்தை கூட. பைரவன், மிஸ்டர் மாருதி, மிஸ்டர் நாகராஜன், மிஸ் பஞ்சுகலியணி. டூப்ளிகேட். அதுங்களுக்கு 6 அறிவு ஆகுதோ இல்லையோ, உனக்கு 4 அறிவு ஆயிடும். நாகராஜா, மாருதி உங்களை பத்தி கேவலமா பேசுறான், கொஞ்சம் கவனிங்க. அப்படிதான். இந்த பக்கம் வருவீங்க. வைத்தியமா பிடிச்சிருக்கு. எனக்கு மானமே போகுது. முதல்ல உங்களை கொண்டு போய் மாட்டாசுக்குள்ள காப்பாத்துங்க. ஐயா தர்மதுரை, இந்தா இத வச்சு நீங்க நல்லா இருக்கணும். ஐயா என்ன பொருளா வாங்க, பணமா கொடுங்க. திமிர்றா உனக்கு. இந்தா கோ. ஹாய் அங்கிள். என்னடா சன்னில்லா? நான் சொன்னனே, அவங்க இவங்க தான். ஓ வாங்க கெஸ்ட். உங்களை பத்தி எல்லாமே இவன் சொன்னான். என்ன பரீட்சை எழுதும் போதே தள்ளிட்டு வந்துட்டியா? என்னமா ஊட்டியில இருந்தா வர்ற? வரும்போதே ஒரு 10 கிலோ டீ தூள் கொண்டு வந்திருக்கலாம், இல்ல என்ன ஒரு 5 கிலோ காப்பி கொட்டை கொண்டு வந்திருக்கலாம். அரைச்சு நான் காப்பியாவது போட்டு குடிச்சிருப்பேன். சரி சரி, நீங்க டயர்டா இருப்பீங்க. நீங்க தங்க போற இடத்தை காட்டுறேன் வாங்க. இதுதான் நீங்க தங்க போற வீடு. நம்ம பொண்டாட்டி சேர்த்ததுல இருந்து என் வாழ்க்கையே ஒரு அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் தமாஸ் பண்றேன், எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். டேய் பையா, இனிமே உனக்கு இங்க இடம் இல்ல, நீ வேற இடம் பாத்துக்க. இவங்க இங்க தங்க போறாங்க, இவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடு. நான் போய் அரிசி பருப்புக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன். என்ன பிரதர், ஒரு 100 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா? இல்லையே. நோ 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 ப்ராப்ளம். 1 ரூபாய் காயின்ஸ். தேங்க்யூ. ஹலோ, ஜெயபாண்டி நாடார் மளிகை கடை தானே? அண்ணாச்சி இருக்காரா? அவரை பேச சொல்றா. ஹலோ அண்ணாச்சி, நான் B3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை ஜாமான் தேவை. லிஸ்ட் சொல்ற, எழுதிக்கங்க. A கிளாஸ் அரிசி, அதாயா பொன்னி, அதுல ஒரு 10 கிலோ, சர்க்கரை ஒரு 7 கிலோ, இந்த உடம்புல தேய்ச்சி குளிக்கிற சோப்பு இல்ல, மைசூர் சாண்ட்லெட், அதுல ஒரு 2 டஜன், அப்புறம் இந்த துணிக்கு போட்டு தேப்பமே பார் சோப்பு 501, அதுல ஒரு 2 டஜன். கான்ஸ்டேபிள் வருவாரு, கொடுத்து அனுப்புங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. அரிசி கட்டிட்டியால? இத கட்டிட்டு இருக்கானாச்சு. சீக்கிரம் கட்டல, இன்ஸ்பெக்டர் நிறைய சோழியா வேண்டி இருக்கு. அப்படியே என்னுடைய அன்பளிப்பா 1 கிலோ முந்திரி பருப்பும் 1 டீன் ரோசா மரத் நெய்யும் போட்டுக்கல. ஹலோ, A3 போலீஸ் ஸ்டேஷன். ஐ அம் B3 இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். ஜெயபாண்டி நாடார் மளிகை கடையில கொஞ்சம் ஜாமான் சொல்லிருக்கேன், அதை வாங்கி உங்க ஸ்டேஷன்ல வைங்க. நம்ம வீட்டு வேலைக்காரன் வந்து எடுத்துக்குவான். உங்க இன்ஸ்பெக்டர் எங்க போயிருக்காரு? என்னது, மோசடி கேஸ புடிக்க போயிருக்காரா? ஆஹா, நானும் அந்த கேஸ் தான் பாத்துட்டு இருக்கேன். கும்பிடுங்க சார். இது வரைக்கும் ஒருத்த என்ன ஏமாத்தி இருப்பானா, இல்ல நான் தான் ஏமாந்து இருப்பானா? ஐயா,
யாரே நீ? நான் இன்ஸ்பெக்டர் வீட்டு வேலைக்காரனுங்க. ஐயா மளிகை சாமான் எல்லாம் இங்க இருக்கிறதா சொன்னாரு. இங்கதான் இருக்கு. யோ கான்ஸ்டபிள், அந்த மளிகை சாமான் கொண்டு வாயா. ஓ, நான் 1951 இருந்து ஐயா கூட இருக்கேன். ஐயா ஐஜி ஆபீஸ் போயிருக்காரா? என் ப்ரமோஷன் அப்படியே இருக்கு. நீங்க எல்லாம் மனசு வச்சா தான் நடக்கும். முடிப்போம். நீங்க எந்த வருஷம் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தீங்க? உங்க டிஸ்டிங்ஷன் என்ன? உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? நீங்க என்னென்ன பரிசுகள் வாங்கியிருக்கீங்க? இந்த கரகாட்டம் தெரியுமா உங்களுக்கு? இந்த வில்லுப்பாட்டு பாடுவீங்களா? பொய்க்கால் குதிரை ஆடுவீங்களா? உங்களை பத்தின டீட்டெயில் எல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி குப்பத்துல வந்து என்ன பாருங்க. ஃபர்தரா நான் உங்களை என்ன பண்றதுங்கறத திங்க் பண்றேன். இப்ப இத கொண்டு போய் ஆட்டோ வை. போப்பா. ஐயே, என்னங்க? ஃபுல் கேஷின் ட்ரவுசர் பாக்கெட்ல வச்சிருந்தேன். ட்ரவுசரையும் போடாம வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு 50 ரூபீஸ் இருக்குமா? இருக்கும். 20 ரூபீஸா? ஓகே. டிரைவர் வந்து ஆட்டோ எடுப்பா. ஸ்டாப் த கார். ஹலோ ஜென்டில்மேன், ஐ அம் BWD ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். என் கார் வர வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு. டவுன் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? அதுக்கு என்ன சார் ஏறிங்க? தேங்க் யூ வெரி மச். ஹாய். சோ இட் இஸ் வெயிலிங். வண்டியில ஏசி இருக்கா? இல்லீங்க. டேப்பாவது இருக்கா? இல்லீங்க. எதுவுமே இல்லையா? இல்லீங்க. என்ன வெரி ஆர்டினரி வண்டி வச்சிருக்கீங்க? என் வண்டியில எல்லாமே இருக்கு. சரி, ஸ்டார்ட் பண்ணு. சார், வண்டி ஒரு ஆட்டி விடுறீங்களா? வண்டி எதுக்கு ஆட்டுறது? ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆகலையா? வண்டி வச்சிருக்கான் பாரு, கண்ட்ரி ப்ரூட். எல்லாம் என் தலை விதிடா. கொஞ்சம் அப்படியே அப்பாடா. என் சின்ன வயசுல பொள்ளாச்சி சந்தையில ஊர்ல இருக்கிற அத்தனை கவுண்டர்களுக்கு அல்வா கொடுத்துட்டு கலெக்டர் பேரன்னு சொல்லி மந்திரி கார்லயே மெட்ராஸ்க்கு வந்தோம்டானா, இப்ப என்னையா நீ செருப்பால அடிச்சுட்டல்ல? யாரியா? வக்கீல் ரங்காச்சாரி எங்க இருக்கு? அவர் செத்து போயிட்டாரு. எப்பங்க செத்தாரு? 4 நாளைக்கு முன்னால. எப்படிங்க செத்தாரு? வீடு தீ பிடிச்சிருந்துச்சு. வீடு தீ பிடிச்சிருச்சா? எப்படி? எப்படியோ தீ பிடிச்சிருந்துச்சு. செத்து சின்னாவன் நான் ஆயிட்டாரு. ஏன்டா நொய்யி நொய்யி கேள்வி கேட்கிறேன்? தலையா ஏங்க சந்தைக்கா போறீங்க? நானும் அங்கதான் போறேன். எனக்கு ஒரு ஆடு வேணும். இது விக்கிறதா இருந்தா நானே வாங்கிக்கிறேன். 200 ரூபா ஆகும். 250 வாங்கிங்க. ஆனா ஒண்ணு, பணத்தை இங்க தர மாட்டேன், சந்தையில் தான் தருவேன். சரி வாங்க. அதிசயம், ஆனால் உண்மை. உங்க முன்னால் நிக்கிற இந்த ஆடு சாதாரணமான ஆடு அல்ல. இந்த ஆடு இப்போ வாயை திறந்து பேச போகுது. என்ன ஆடு பேசுதா? அத நீங்க கேட்க போறீங்க. உலகத்திலேயே பேசுற ஒரே ஆடு இதுதான். நீ மூடு. என்ன ஆட்ட பேச வைக்கிறானா? ஆமா, ஆட்டை நான் பேச வைக்க போறேன். ஆடு பேசுறத ஓசியில கேட்கலான்னு வந்தீங்களா? அதான் நம்ம கிட்ட நடக்காது. எல்லாம் கை நிறைய காசு போடுங்க ஐயா. புற ஆட்டை போடுங்க. 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 எல்லாம் ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க. நிறுத்துங்க. இந்த காசை வாங்கிட்டு ஆட்டை பேச வையா. இரியா, ஆடு பேசும். ஆனா ஒரு கண்டிஷன், ஆடு தமிழ்ல பேசாது, இங்கிலீஷ்ல தான் பேசும். ஓஹோ, வெள்ளக்காரனுக்கு பிறந்து போல் இருக்கு. யோ, இங்கிலீஷா தமிழா ஏதோ ஒண்ணு பேசையா கேப்போம். இரியா, இங்கிலீஷ்ல பேசும். ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசும். அதுக்கு மேல பேசவே பேசாது. மகாலட்சுமி, ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்மா? பாத்தீங்களா, ஆடு இங்கிலீஷ்ல பேசிருச்சு. ஆடு பேசுறது கேட்டாச்சுல்ல, அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி பாருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்தாடா 250 ரூபா புடி. ஆட்டு இப்படி கொடு. நான் பாட்சா கறிக்கடைக்கு போகணும்.